Hello students, welcome to CE Education. 10th Standard Mathematics, Exercise 3.9, first question. Determine the quadratic equations whose sum and product of roots are மூலங்களின் கூடுதல் மற்றும் பெருக்கற் பலன் கொடுக்கப்பட்டுள்ளது. இருபடி சமன்பாடுகளை காண்கன்னு கேட்டிருக்காங்க. quadratic equation நம்ம ஃபார்ம் பண்ணனும். அவங்க sum of roots product of roots கொடுத்திருக்காங்க. first subdivision -9, 20 கொடுத்திருக்காங்க. -9 sum of roots, 20ங்கிறது product of roots. இப்போ sum of roots equal to -9, product of roots equal to 20. இப்போ quadratic equation formula பாத்தீங்கன்னா x square minus sum of roots into x plus product of roots equal to 0. இதுதான் ஒரு quadratic equation. இந்த quadratic equationல sum of rootsங்கிறது -9, product of roots 20. So இதை substitute பண்ணா போதும். நமக்கு quadratic equation கிடைச்சிரும். இந்த x square அப்படியே இருக்கட்டும். இந்த மைனஸ் சிம்பல் போட்டுக்கலாம். sum of rootsங்கும்போது -9 வரும். இந்த x அப்படியே எழுதிக்கலாம். இந்த பிளஸ் சிம்பல் product of roots 20 வரும். equal to 0. minus into -9 plus 9 வரும். first x square அப்படியே எழுதிக்கலாம். minus into -9 plus 9, 9 into x 9x plus 9x plus 20 equal to 0. இப்போ பாத்தீங்கன்னா அவங்க கேட்ட quadratic equation x square plus 9x plus 20 equal to 0. second subdivision 5/3, 4 கொடுத்திருக்காங்க. இதுல sum of roots 5/3, product of roots 4. இப்போ quadratic equation பாத்தீங்கன்னா x square minus sum of roots into x plus product of roots equal to 0. இங்க sum of roots 5/3 வரும், product of roots பாத்தீங்கன்னா 4 வரும். So x square அப்படியே எழுதிக்கலாம். minus symbol sum of roots 5/3 into x, அடுத்தது plus product of roots 4 equal to 0. இதுக்கு பாத்தீங்கன்னா x square நம்ம எப்படி எழுதலாம்? அதாவது x square divided by எதுவுமே இல்லைனா divided by 1 இருக்கிறதா அர்த்தம். அதே மாதிரி 4க்கும் divided by எதுவுமே எழுதல அப்படின்னா divided by 1 இருக்கிறதா தான் மீனிங். அப்ப x square divided by 1 minus 5 into x 5x divided by 3 plus 4 by 1 equal to 0. இந்த மூணு டேர்முக்கும் நம்ம LCM எடுக்கலாம். LCM பாத்தீங்கன்னா 3 வரும். பாருங்க 3 1 ஆல டிவைட் பண்ணா 3 தான் வரும். இந்த 3 நியூமரேட்டர்ல இருக்கக்கூடிய x square ஓட மல்டிப்ளை பண்ணோம். அப்ப 3 into x square 3x square வரும். இந்த மைனஸ் சிம்பல் இங்க 3 3 ஆல டிவைட் பண்ணா 1 வரும். சோ 1 நியூமரேட்டர்ல இருக்கக்கூடிய 5x ஓட மல்டிப்ளை பண்ணா 5x தான் வரும். 1 into 5x 5x. அடுத்து இந்த பிளஸ் சிம்பல் 3 1 ஆல டிவைட் பண்ணா 3 தான் வரும். 3 நியூமரேட்டர்ல இருக்கக்கூடிய 4 ஓட மல்டிப்ளை பண்ணுவோம். சோ 4 into 3 equal to 0. 3x square minus 5x plus 4 into 3 12 plus 12 divided by 3 equal to 0. இப்போ இந்த டிவிஷன்ல இருக்கக்கூடிய 3 நம்ம ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு போவோம். அது மல்டிப்ளிகேஷன் ஆயிரும். 0 into 3 into. சோ 0 into 3 நமக்கு என்ன கிடைக்கும்னா 0 தான் வரும். லெஃப்ட் ஹேண்ட் சைடுல 3x square minus 5x plus 12 இருக்கும். அதாவது நியூமரேட்டர்ல இருக்கக்கூடிய டேர்ம் அப்படியே லெஃப்ட் ஹேண்ட் சைடுல இருக்கும். சோ ஆன்சர் பாத்தீங்கன்னா 3x square minus 5x plus 12 equal to 0. 10th standard mathematics exercise 3.9 first questionல third subdivision பார்க்கலாம். -3/2, -1 கொடுத்திருக்காங்க. -3/2 அப்படிங்கிறது sum of roots. sum of roots equal to -3/2. -1ங்கிறது பாத்தீங்கன்னா product of roots. product of roots equal to -1. இப்ப quadratic equation பாத்தீங்கன்னா x square minus sum of roots into x plus product of roots equal to 0 வரும். இங்க sum of roots பாத்தீங்கன்னா -3/2 இருக்கு. product of roots -1 இருக்கு. அதை இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். So x square அப்படியே தான் வரும். மைனஸ் சிம்பல் sum of rootsக்கு -3/2 அப்படியே எழுதிக்கலாம். இந்த x அடுத்து இந்த பிளஸ் சிம்பல் product of rootsக்கு -1 வரும். equal to 0. இப்போ நம்ம இந்த மைனஸ் பிராக்கெட்டுக்குள்ள மல்டிப்ளை பண்ணா மைனஸ் into மைனஸ் பிளஸ் வரும். ஃபர்ஸ்ட் x square அப்படியே எழுதிக்கலாம். மைனஸ் into மைனஸ் பிளஸ் 3/2 into x பிளஸ் into மைனஸ் மைனஸ் 1 அப்படியே எழுதிக்கலாம். equal to 0. இப்போ x square அப்படின்னு இருக்கு. சோ x squareக்கு divided by எதுவுமே இல்லைனா divided by 1 இருக்கிறதா அர்த்தம். அதே மாதிரி தான் இந்த 1க்கும் divided by எதுவுமே இல்லைனா 1 divided by 1 இருக்கிறதா தான் மீனிங். x square divided by 1
plus அதாவது x square by 1 தான் எழுதணும். பட் ஒவ்வொரு டைம் நம்ம எல்லா நம்பருக்கும் டிவைடட் பை 1 எழுதுறது இல்ல. So x square by 1 plus 3 by 2 into x minus 1 by 1. இப்போ இந்த மூணு டேர்முக்குமே நம்ம LCM எடுத்தோம்னா 2 வரும். பாருங்க 2வை 1 ஆல டிவைட் பண்ணா 2 தான் வரும். அந்த 2வை x ஸ்கொயரோட மல்டிப்ளை பண்ணா 2x ஸ்கொயர் வரும். இந்த பிளஸ் சிம்பல் இங்க 2 இருக்கு. இங்க இருக்கக்கூடிய LCM 2வை டிவைட் பண்ணோம்னா நமக்கு 1 வரும். So 1 into 3 3 தான். 3 into x 3x. அடுத்து மைனஸ் 2வை 1 ஆல டிவைட் பண்ணா 2 வரும். 2வை நியூமரேட்டர்ல இருக்கக்கூடிய 1 ஓட மல்டிப்ளை பண்ணலாம். 1 into 2. ஃபர்தர் சிம்பிளிஃபிகேஷன் 2x ஸ்கொயர் அப்படியே தான் இருக்கும். பிளஸ் 3x minus 1 into 2 2 வரும். டிவைடட் பை 2 equal to 0. இந்த டிவிஷன்ல இருக்கக்கூடிய 2வை நம்ம ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு போனா மல்டிப்ளிகேஷன் ஆயிரும். 0 into 2 னு லெஃப்ட் ஹேண்ட் சைடுல இருக்கக்கூடிய நியூமரேட்டர்ல டேர்ம் அப்படியே தான் இருக்கும். 2x ஸ்கொயர் plus 3x minus 2 equal to 0 into 2 0. So answer 2x square plus 3x minus 2 equal to 0. 10th standard mathematics exercise 3.9 fourth question. Minus within bracket 2 minus a the whole square a plus 5 the whole square கொடுத்திருக்காங்க. இதுல sum of roots பாத்தீங்கன்னா minus within bracket 2 minus a the whole square. Product of roots பாத்தீங்கன்னா a plus 5 the whole square வரும். Quadratic equation பாத்தீங்கன்னா x square minus sum of roots into x plus product of roots equal to 0 வரும். இங்க sum of roots பாத்தீங்கன்னா minus within bracket 2 minus a whole square வரும். Product of roots a plus 5 the whole square வரும். அது ரெண்டையும் இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். x square அப்படியே இருக்கட்டும். minus sum of roots பாத்தீங்கன்னா minus of within bracket 2 minus a the whole square into x the plus symbol product of roots a plus 5 the whole square வரும். equal to 0. இப்போ அடுத்து further simplification x square அப்படியே இருக்கட்டும். minus into minus plus வரும். 2 minus a the whole square into x plus a plus 5 the whole square equal to 0. So இது டேர்ம் அப்படியே இருக்கட்டும். நம்ம ஃபர்தரா எதுவும் சிம்பிளிஃபை பண்ண வேண்டாம். So x square plus 2 minus a the whole square into x plus a plus 5 the whole square equal to 0. 10th standard mathematics exercise 3.9 second question. Find sum and product of roots for each of the following equations. கீழ்காணும் இருபடி சமன்பாடுகளுக்கு மூலங்களின் கூடுதல் மற்றும் பெருக்கற் பலன் காண்கன்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் பாத்தீங்கன்னா x ஸ்கொயர் பிளஸ் 3x மைனஸ் 28 ஈக்குவல் டு 0ன்னு ஒரு ஈக்குவேஷன் கொடுத்திருக்காங்க. நம்ம போன சம்ல சம் ஆஃப் ரூட்ஸும் ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸும் கொடுத்துட்டாங்க. நம்ம ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சோம். இப்ப ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்க. இதுல இருந்து சம் ஆஃப் ரூட்ஸும் ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸும் நம்ம கண்டுபிடிக்கணும். சம் ஆஃப் ரூட்ஸ் ஆல்பா பிளஸ் பீட்டான்னு எழுதணும். ஈக்குவல் டு மைனஸ் பி பை ஏன்னு வரும். அடுத்து ப்ராடக்ட் ஆஃப் ரூட் ஆல்பா பீட்டா ஈக்குவல் டு சி பை ஏ. இப்போ நமக்கு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் ஜெனரல் ஃபார்ம் பாத்தீங்கன்னா ax ஸ்கொயர் மைனஸ் bx பிளஸ் c ஈக்குவல் டு 0. இதுதான் ஜெனரல் ஃபார்ம். இப்போ இந்த ஜெனரல் ஃபார்மோட கொடுத்திருக்கக்கூடிய ஈக்குவேஷனை நம்ம கம்பேர் பண்ணணும். பாத்தீங்கன்னா கொடுத்திருக்கக்கூடிய ஈக்குவேஷன் x ஸ்கொயர் பிளஸ் 3x மைனஸ் 28 ஈக்குவல் டு 0. இந்த குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் ax ஸ்கொயர் மைனஸ் bx பிளஸ் c ஈக்குவல் டு 0. இப்போ கொடுத்திருக்கக்கூடிய ஈக்குவேஷன்ல x ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் 1 இருக்கு. இந்த ஜெனரல் ஃபார்ம்ல x ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் a இருக்கு. அப்ப a ஈக்குவல் டு 1 வரும். அடுத்தது குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் ஜெனரல் ஃபார்ம்ல x ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் மைனஸ் b இருக்கு. இங்க நம்ம கொடுத்திருக்கக்கூடிய ஈக்குவேஷன்ல பிளஸ் 3 இருக்கு. சோ b ஈக்குவல் டு 3 வரும். கான்ஸ்டன்ட் டேர்ம் 28 மைனஸ் 28 இருக்கு. இங்க கான்ஸ்டன்ட் டேர்ம் ஜெனரல் ஃபார்ம்ல c ஈக்குவல் டு மைனஸ் 28. a1 b3 c மைனஸ் 28 இத நம்ம இந்த சம் ஆஃப் ரூட்ஸ்லயும் ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ்லயும் நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் சம் ஆஃப் ரூட்ஸ் ஆல்பா பிளஸ் பீட்டா ஈக்குவல் டு மைனஸ் b பை a இதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம். மைனஸ் 3 பை a 1 இருக்கு. மைனஸ் 3 பை 1 மைனஸ் 3 பை 1ன்றது மைனஸ் 3 தான் வரும். அடுத்தது ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் ஆல்பா பீட்டா என்னன்னு இருக்கு பாருங்க c பை a. cங்கிறது எவ்வளவு இருக்கு பாருங்க மைனஸ் 28 இருக்கு. a 1 இருக்கு. மைனஸ் 28 பை 1 மைனஸ் 28 பை 1 என்ன வரும்னா மைனஸ் 28 தான் வரும். சோ நமக்கு பாத்தீங்கன்னா அவங்க क्वेश्चनல கேட்டபடி sum of roots alpha plus beta equal to minus 3
product of roots alpha beta equal to minus 28. Exercise 3.9 la second question la second subdivision x square plus 3x equal to 0 கொடுத்திருக்காங்க. இந்த ஈக்குவேஷனுக்கு நம்ம sum of roots product of roots கண்டுபிடிக்கணும். sum of roots ங்கிறது alpha plus beta, அது பாத்தீங்கன்னா minus b by a வரும். product of roots alpha beta அது c by a. இப்போ quadratic equation general form பாத்தீங்கன்னா ax square minus bx plus c equal to 0. இந்த general form ஓட கொடுத்திருக்கக்கூடிய ஈக்குவேஷனை நம்ம கம்பேர் பண்ணணும். அப்ப x square plus 3x இருக்கு, கான்ஸ்டன்ட் டைம் கொடுக்கல, சோ கொடுக்காதனால நம்ம plus 0 ன்னு அசைன் பண்ணிக்கலாம், equal to 0. ஜெனரல் டேர்ம்ல அதாவது ஜெனரல் ஃபார்ம்ல பாத்தீங்கன்னா x ஸ்கொயர் ஓட கோஎஃபிஷியன்ட் a இருக்கு, கொடுத்திருக்கக்கூடிய ஈக்குவேஷன்ல x ஸ்கொயர் ஓட கோஎஃபிஷியன்ட் 1 இருக்கு, அப்ப a equal to 1 ன்னு வரும். அடுத்தது x ஓட கோஎஃபிஷியன்ட் பாத்தீங்கன்னா நம்ம क्वेश्चनல கொடுத்திருக்கக்கூடிய ஈக்குவேஷன்ல 3 ன்னு இருக்கு, ஜெனரல் ஃபார்ம்ல பாத்தீங்கன்னா b இருக்கு, b equal to 3. இந்த இடத்துல ஒரு டவுட் வரலாம், x க்கு கோஎஃபிஷியன்ட் 3 தான், இங்க x க்கு ஜெனரல் ஃபார்ம்ல x ஓட கோஎஃபிஷியன்ட் minus b தானே, அதுக்கு பதிலா தான் நம்ம இங்க என்ன பண்றோம், ஃபார்முலால minus b by a ன்னு எழுதிக்கிறோம். அப்போ b ஓட b equal to 3, அதனால இங்க b மைனஸ் போடணும்னு அவசியம் இல்லை, இங்க ஃபார்முலால இங்க sum of roots க்கு minus b by a ன்னு வந்துருச்சு. அடுத்தது c equal to constant term 0. இப்போ sum of roots alpha plus beta equal to minus b by a, இங்க b ங்கிறது பாத்தீங்கன்னா 3 இருக்கு, a 1, அப்போ minus 3 by 1, minus 3 by 1 minus 3. sum of roots alpha plus beta minus 3. அடுத்தது product of roots alpha beta, alpha beta பாத்தீங்கன்னா c by a ன்னு வரும், c இங்க 0 இருக்கு, a 1 இருக்கு, அப்போ 0 by 1, 0 by 1 நமக்கு 0 தான் வரும். இப்போ product of roots 0. அவங்க क्वेश्चनல கேட்டபடி sum of roots alpha plus beta equal to minus 3, product of roots alpha beta 0. 10th standard mathematics exercise 3.9 second question la third subdivision 3 plus 1 by a equal to 10 divided by a square கொடுத்திருக்காங்க. first இதை simplify பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க 3 into a 3a வரும் plus 1, அப்ப 3a plus 1 whole divided by a equal to 10 divided by a square. இப்போ இங்க லெஃப்ட் ஹேண்ட் சைடுல டினாமினேட்டர்ல இருக்கக்கூடிய a வை ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு போலாம், அது நியூமரேட்டருக்கு போயிடும், அப்போ 10 into a 10a ஆயிடும் ரைட் ஹேண்ட் சைடுல நியூமரேட்டர்ல. லெஃப்ட் ஹேண்ட் சைடுல இருக்கக்கூடிய நியூமரேட்டர் அப்படியே தான் இருக்கும், 3a plus 1 equal to 10 into a 10a divided by a square. இப்போ நியூமரேட்டர்ல இருக்கக்கூடிய a-வும் டினாமினேட்டர்ல 2a இருக்கு இல்லையா, a into a தானே a square, அதுல ஒரு a கேன்சல் ஆயிரும், டினாமினேட்டர்ல ஒரு a தான் இருக்கும். 3a plus 1 equal to 10 divided by a. இப்போ டினாமினேட்டர்ல இருக்கக்கூடிய a வை லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு போலாம், அது பாருங்க மல்டிப்ளிகேஷன் ஆயிடும், a into 3a plus 1 equal to 10. இந்த a வை பிராக்கெட்டுக்குள்ளார மல்டிப்ளை பண்ணலாம், a into 3a 3a ஸ்கொயர், அடுத்தது பிளஸ் சிம்பல் a into 1a equal to 10. இந்த 10 நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு வரலாம், ஈக்குவல்ட்டுக்கு minus 10 ஆயிடும், அப்ப 3a ஸ்கொயர் plus a minus 10 equal to 0. இப்போ பாருங்க sum of roots alpha plus beta என்ன வரும் பாத்தீங்கன்னா minus b by a, product of roots alpha beta equal to c by a. இப்போ நமக்கு quadratic equation general form பாருங்க ax square minus bx plus c equal to 0 வரும். இந்த quadratic equationோட நம்ம கொடுத்திருக்கக்கூடிய ஈக்குவேஷனை நம்ம சிம்பிளிஃபை பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா, இதையும் கம்பேர் பண்ணோம். அப்ப பாத்தீங்கன்னா 3a square plus a minus 10 equal to 0ல இங்க x ஸ்கொயர் தான் இங்க a ஸ்கொயர், அப்போ x ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் இங்க a இருக்கு, இங்க a ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் 3 இருக்கு, அதாவது வேரியபிள், அதாவது இந்த வேரியபிளுக்கு ஸ்கொயர் இருக்கு, இங்க வேரியபிளுக்கும் ஸ்கொயர் இருக்கு, அப்ப இந்த வேரியபிளோட கோஎஃபிஷியன்ட் தான் நம்ம பார்க்கணும். அப்ப பாருங்க a equal to 3. அடுத்தது x பவர் 1 இருக்கு இல்லையா, இங்க a பவர் 1, அப்ப a பவர் 1 இருக்கக்கூடிய வேரியபிளோட கோஎஃபிஷியன்ட் பாத்தீங்கன்னா 1 இருக்கு, அப்ப b equal to 1, கான்ஸ்டன்ட் டேர்ம் minus 10. இப்போ நம்ம sum of roots பாத்தீங்கன்னா alpha plus beta minus b by a, இங்க b என்ன இருக்கு பாருங்க 1 இருக்கு, a 3, அப்ப minus 1 by 3. அடுத்து product of roots alpha beta equal to c by a, c என்ன இருக்குன்னா minus 10 இருக்கு, a 3 இருக்கு, அப்ப minus 10 by 3. ஆன்சர் பாத்தீங்கன்னா sum of roots alpha plus beta minus 1 by 3,
product of root alpha beta minus 10 by 3. 10th standard mathematics exercise 3.9 la second question la fourth subdivision 3y square minus y minus 4 equal to 0 னு கொடுத்திருக்காங்க. first sum of roots பாத்தீங்கன்னா alpha plus beta minus b by a, product of roots பாத்தீங்கன்னா alpha beta அது c by a. இப்போ quadratic equation ஓட general form ax square minus bx plus c equal to 0. இந்த general form ஓட கொடுத்திருக்கக்கூடிய equation நம்ம compare பண்ணணும். பாருங்க 3y square minus y minus 4 equal to 0. இங்க square variable coefficient பாத்தீங்கன்னா 3 இருக்கு. இங்க square இருக்கக்கூடிய variable ஓட coefficient a. அப்ப a equal to 3. அடுத்தது y power 1, இங்க x power 1. அப்ப அதனுடைய coefficient பாத்தீங்கன்னா இங்க b இருக்கு, இங்க minus 1 இருக்கு. So b equal to minus 1, constant term minus 4. இப்ப sum of roots பாத்தீங்கன்னா alpha plus beta minus b by a னு வரும். இங்க b minus 1 இருக்கு, already minus இருக்கு. So minus of minus 1 divided by a பாத்தீங்கன்னா 3 இருக்கு, divided by 3. Minus into minus 1 plus 1, so 1 by 3. அடுத்தது product of roots alpha beta அது c by a னு வரும். c க்கு பாத்தீங்கன்னா minus 4 இருக்கு, a 3 இருக்கு. அப்ப minus 4 by 3. அவங்க क्वेश्चनல கேட்டபடி sum of roots 1 by 3, product of roots minus 4 by 3.